வேதாரண்யம் வட்டம் ஆயக்காரன்புலம் 3இல் எழுந்தருளியிருக்கும் ஆயக்காரன்புலம் 1, 2, 3 செத்திகளுக்கு பொதுவாகிய அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ கலிதீர்த்த அய்யனார் திருக்கோவில் சித்திரை திருவிழா. ஸ்ரீ தங்கக்குதிரை திருவிழா வரும் 14ஆம் தேதி காலை 6 மணி முதல் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள், அர்ச்சனைகள், 4 கால பூஜைகள் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து ஆயக்காரன்புலம் ஸ்ரீ செல்லியம்மன் ஆலயத்திலிருந்து ஸ்ரீ தங்கக்குதிரை ஊர்வலமாக மாலை 3 மணி அளவில் புறப்பட்டு குதிரையாட்டம், தப்பாட்டம், ரத காவடியாட்டம், தீர்த்த கும்பம் எடுத்தல் மற்றும் கேரளா கலைக்குழுவினரின் சிறப்பு கலை நிகழ்ச்சிகளுடன் ஆயக்காரன்புரம் கடைத்தெரு வழியாக ஆலயத்தை வந்தடையும். இதுகுறித்து டாக்டர் கலிதீர்த்தான் பூசாரி சிறப்பு நேர்காணல் அளித்துள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்ய வட்டம் ஆயக்கரன்புலம் அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ கலிதீர்த்த அய்யனாருடைய ஆலயத்தின் 3வது ஆண்டு தங்க குதிரை விழா சித்திரை பெருவிழா சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இந்த தங்க குதிரை திருவிழா என்பது ஐயனார் தானாக கேட்டு எனக்கு தங்க குதிரை வேணும்னு கேட்டதுனால தங்க குதிரை செய்தோம். அந்த தங்க குதிரை விழா நடத்துகின்ற போது ஆயக்கரம்னா 2000 அமைந்துள்ள செல்லியம்மன் ஆலயத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தூரம் நாட்டுப்புற கிராமிய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து மிகப்பெரிய அளவில் 15 அல்லது 20 நிகழ்ச்சிகள், பழைய கால ஒயிலாட்டம், குதிராட்டம், கம்பாட்டம், காவடி ஆட்டம், கும்மி ஆட்டம்னு சொல்லி இந்த பழைய தமிழ் பண்பாடான கலை நிகழ்ச்சிகளுடன் கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் இரவு 8 மணிக்கு ஆலயத்தை அடையும். நமது ஆலயத்தை தங்க குதிரையின் போது இந்த பகுதியில் உள்ள ஏராளமான மக்கள், அதாவது மதுரை அழகர் கோயில் குதிரை திருவிழாவுக்கு எப்படி கூட்டம் இருக்குமோ அதுபோல் கூட்டத்துடன் மக்கள் எங்கள் பக்கத்தில் ஆர்ப்பரித்து நிற்பார்கள். ஆங்காங்கே வழியில் நிப்பாட்டி அதுக்கான மக்களுக்கு மாலை வாங்கி போட்டு தங்க குதிரைக்கு மாலையெல்லாம் வாங்கி போட்டு அர்ச்சனை செய்து ரொம்ப ஆர்வமாக பக்கத்து கிராமங்களும் உள்ளூர் வாசிகளும் அந்த குதிரை வருவதற்கு மகிழ்ச்சியுடன் இதுதான் சித்திரை 1 விழா என்பதனால எல்லாருமே பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லா கவலையும் மறந்து அந்த தினம் தங்க குதிரை திருவிழாவுக்கான மக்கள் வருவாங்க. சொந்த பந்தம் எல்லாம் கூட்டு வருவாங்க. இதில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், தங்க குதிரை அந்த விழாவை பார்க்கின்ற போது என்ன வேண்டுமோ அது நடக்கிறதாகவும், சில பேர் எனக்கு நீ தான் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அந்த நேரத்தில் குதிரைகிட்ட வேண்டுறாங்க, அது உடனே நடக்குது என்பதும் இது 3 வருஷமாக செஞ்சுக்கிட்டு போன வருஷம் பார்த்தோம், ஒரு ஆள் வெளிநாடு போகிறதுக்கு பணத்தை வாங்கிட்டு போனோம், ஏமாற்றிட்டான். பட்டுக்கோட்டை தொர்ராசுங்கிறங்க பணத்தை ஏமாற்றிட்டேன்னு சொல்லி எனக்கு எப்படியும் மீண்டும் வெளிநாடு போகணும், நான் பணம் கொடுத்த பணத்தை அந்த ஆளை பார்க்கணும், எங்கே இருக்கான்னு தெரியல, நீ தான் செய்யணும் அப்படின்னு வேண்டிட்டு போயிருக்கேன். அடுத்த 7 நாள் சாதாரணமாக அந்த ஆள் பணத்தை வாங்கிட்டு போனோன்னு பார்க்க வேண்டிய சூழ்நிலை பட்டுக்கோட்டிலே ஏற்பட்டுச்சு. அதுலேருந்து 9 நாள் நான் வெளிநாடு போயிட்டேன். என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான், தங்க ஊரை பார்த்த சாமி வேணேன் 9 நாளில் நான் வெளிநாடு போகிறேன், கயரெல்லாம் போடுங்கன்னு சொன்னான். இன்னொருத்தருக்கு உடல்நிலை வீட்டில் முடியலை, மாதிரி இது கஷ்டமாக இருக்குது சாமி, நீங்கள் தான் பார்க்கணும், அடுத்த தங்க குதிரைக்கு என் மனைவி பிள்ளையோட நான் மகிழ்ச்சியாக வரணும், இன்றைக்கி மன கஷ்டத்தோடு வந்திருக்கேன்ட்டு போயிருக்கேன். அடுத்த 10 நாளில் அந்த அம்மாவுக்கு நல்ல தீராத சீக்கு தேவையாயிருக்கு. கோயிலில் இந்த ஆண்டு குதிரை திருவிழா குடும்பத்தோடு வரான்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் நிறைய நிகழ்ச்சியை சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் தங்க குதிரை திருவிழா என்பது கிடைக்காத ஒன்று. தங்க குதிரை என்பது நம்முடைய அங்கம், என்னுடைய உடலில் ஏற்படுகின்ற பிடிகளையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடியது. தங்க குதிரை என்பது காசு பணம் தங்கம். தங்க குதிரை என்பது நிலம் மற்றும் வீடுகள் அமையும். தங்க குதிரையில் வேண்டுகிற போது நம்முடைய வேலைகள் வேகமாக நடைபெறும், உடல் வேகமாக இயங்கும், வேலைவாய்ப்புகள் வேகமாக நடக்கும், வெளிநாடு போகிறது மற்ற பிரச்சனைகள் வேகமாக துரிதமாக நடக்கும். குதிரை வேகம் போல் இருப்பதனால ஐயனாரோட குதிரையை பார்க்கும்போது நம்ம என்ன வேண்டுமோ அது துரிதமாக நடக்கும் என்பது ஐதீகம். இந்த தங்க குதிரை வருகின்ற சித்திரை மாதம் 1ஆம் தேதி, 14ஆம் தேதி, தமிழ் இங்கிலீஷுக்கு 14ஆம் தேதி மாலை 3 மணிலேருந்து இரவு 8 மணி அல்லது 9 மணி வரைக்கும் வீதி உலா செல்லியம்மன் கோயிலிருந்து கடத்தல் வழியாக வந்தடையும். அதுபொழுது பக்த கொடிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு இந்த ஒளி வழியாக காண்கின்ற பக்தர்களும் பொதுமக்களும் வந்திருந்து ஐயனுடைய தங்க குதிரையை கண்டுகளிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.